Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சசிகலா. ஊர் மக்களிடம் தன்னை ஈரோட்டில் உள்ள ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் என்ற நிறுவனத்தின் முகவர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு 1 கிராம் தங்க காசை அன்றைய விற்பனை விலையில் இருந்து 1000 ரூபாய் வரை குறைத்து தருவதாக கூறி மார்க்கெட்டிங் செய்திருக்கிறார். தங்கம் விற்கிற விலைக்கு 1000 ரூபாய் வரை குறைப்பா என சசிகலாவின் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் மயங்கிய பலர் லட்சத்தில் பணத்தை முதலீடு செய்து தங்க காசுகளை புக்கிங் செய்திருக்கின்றனர். ஆனால் ஒரு நபர் 100 தங்க காசுகள் வாங்கினால்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும் என சசிகலா செக் வைக்க நண்பர்கள், உறவினர்கள், உடன் பணிபுரிபவர்கள் என பலரையும் முதலீடு செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. தனது சாதுரியத்தை பயன்படுத்திய சசிகலா 100 தங்க காசுகளுக்கு பணத்தை வாங்கிக் கொண்டு 50 தங்க காசுகளை மட்டுமே கொடுத்ததாகவும், எஞ்சிய தங்க காசுகள் கிடைக்க வேண்டும் என்றால் மேலும் 100 தங்க காசுகளுக்கு பணத்தை கட்ட சொல்லி முதலீட்டாளர்களை நிர்பந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. நிறைய கட்டி ஏமாத்துறாங்க. டெபாசிட் கட்டி ஒரே டைம் கொடுக்குறாங்க, அது அப்படியே நிறுத்திடுறாங்க. எங்க மூலியமாக டெபாசிட் கட்ட வைக்கிறாங்க நிறைய பேரை. சரி, பழைய காயின் நம்மளுக்கு ரிலீஸ் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பழசு எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வாங்கி திரும்ப டெபாசிட் கட்டினாலும் அதுவும் ஏமாத்திட்டாங்க. அங்க ஒரே நான் இது பெரிய நெட்வொர்க், இது உங்களால ஒன்னே பண்ண, நான் செத்தா கூட இது எங்க ஆளுங்க செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு பல கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்ட சசிகலா தற்போது முதலீட்டாளர்களுக்கு தங்க காசுகளை தர மறுப்பதாகவும், முடிந்தால் போலீசில் புகார் அளித்துக் கொள்ளுங்கள் என முதலீட்டாளர்களை மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழா, நான் காயின் கொடுக்க முடியாது, இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியல, நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் காயின் வாங்கினா ஸ்டேஷனில் இருந்தேன். என்னோட உள்ளே கூட இட்டுன்னு போய் உட்கார வை, என்னால் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுறிய பண்ணு, உள்ளே உட்கார வை பண்ணி, நீ உட்கார வை, நான் பேசிக்கிறேன், நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன். இதில் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த துணி வியாபாரியான தமிழரசன் மட்டுமே சுமார் 1,16 லட்சம் ரூபாய்க்கு சசிகலாவிடம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தமிழரசனை போல இன்னும் நூற்றுக்கணக்கானோர் சசிகலாவிடம் முதலீடு செய்திருக்கும் நிலையில் மோசடி செய்யப்பட்ட தொகை பல கோடிகளை தாண்டும் என்றே கூறப்படுகிறது. நானே பேசுறதுக்கு சசிகலா, தயவு செஞ்சு யாரு அதே சூழ்நிலை தான் இப்ப நானும் இருக்கிறேன், சரிங்களா? அதே சூழ்நிலை தான் நானும். இதற்கிடையே பணத்தை இழந்தது மட்டுமன்றி தங்களை நம்பி முதலீடு செய்தவர்களுக்கு பதில் சொல்லவும் முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு ஆளாகி இருப்பதாக வேதனையை கொட்டினார் தமிழரசன். என்னோட வாழ்வாதாரம்லாம் மொத்தமே காலி ஆயிடுச்சு, இல்லவே காலி ஆயிடுச்சு. இன்னும் பல பேர் ரொம்ப ஒரு பெரிய முடிவெல்லாம் எடுத்துட்டாங்க. தற்கொலை முடிவுகள்லாம் பல பேர் போயிட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசி நம்ம சமாதானப்படுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த அரசும் இந்த நிர்வாகமும் நம்ம பணத்தை திரும்ப பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் ஒரு உறுதி கொடுத்திருக்கேன். இது குறித்து ஈரோட்டில் உள்ள ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொண்ட போது அப்படி ஒருவரை தங்களுக்கு தெரியவே தெரியாது என மறுத்த அந்த நிறுவனம் தங்கள் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடுவது தொடர்பாக ராணிப்பேட்டை எஸ்பியிடம் புகார் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து முதலீட்டாளர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதாக கூறி சசிகலா மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் காலம் தாழ்த்துவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் சசிகலா தலைமறைவாவதற்கு முன்பாக உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர கோரி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நாடிய பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது புகார் மனுக்களை புகார் பெட்டியில் போட்டு சென்றிருக்கின்றனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.